11 த கிளவுட் வெப் சீரிஸோட எபிசோட் 6 இந்த ஸ்டோரியில பார்ப்போம். வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லேயே 27 தான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வேகமா ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வேற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு பாய்சன்ல இறந்து போயிருக்காங்க. இவங்களும் கிட்டக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அவங்க 2 பேரும் இறந்து போய் கிடக்காங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கல அவங்க ஒரு பாய்சன் மூலியமா இறந்துட்டாங்கன்ற தெரிய வருது. அப்ப பார்த்தா அவங்க கூடையில வந்து அவங்க பொண்ணோட பேர் எழுதியிருக்கு. அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி எடுத்துட்டு தான் இப்ப இவங்க வந்து இங்க இருக்காங்க. அடுத்து வந்து மறுபடியும் இந்த பழைய சீனை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப பார்த்தா சரி நான் வெளில நிக்கிறேன் அப்படின்ட்டு மிங் வெளில போயிடுவாங்க. அப்ப போகையில வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போன்சாய் கூப்பிட்டா இங்க தலையில குதிரைக்க கிளிப் எடுத்துட்டு நான் அந்த கிளிப்பை வச்சுக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா இங்க இருக்க எல்லாருமே அது திட்டுறாங்க வேற. அப்புறம் பார்த்தோம்னா பிரின்சஸ் வந்து கோமாளி மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு எடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து வேணாம் ஏன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க. சரி நீங்க சொல்றீங்க கேட்காம இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்ன நீங்க வச்சுக்கோங்க. நான் இவள என் பக்கத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்பயும் எல்லாரும் திட்டுறாங்க. ஏன் இப்படி இவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரின்சஸ் அங்கிருந்து பார்த்துட்டு வேற எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போனோம்னா பார்த்தோம்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அவங்களும் அப்படியே பின்னாடியே போயிடுறாங்க. அவர் பார்த்தோம்னா இவங்களுக்காண்டி கேண்டி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. "நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சுட்டு இருக்க? வேணாம் விடு. இந்தா நான் உனக்கு கேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களும் அந்த கேண்டிய சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் சந்தோஷப்படணும் அப்படின்னா நீங்க 2 பேரும் இந்த காம்படிஷன்ல சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பார்த்தா நெறைய பேர் வந்து டேலண்ட் இல்லாம இருக்காங்க. அத நம்ம ஹீரோன்னு சொல்லி பேசி நினைச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அது மாரி நீங்களும் இதுல கலந்துக்கணும்னா, "இல்ல, இல்ல நான் ஒரு மருத்துவர். என்னால இப்ப இதுலலாம் கலந்துக்க முடியும். நான்லாம் கலந்துக்க முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இல்ல, இல்ல நீங்க கலந்துக்கணும் எனக்காகவாச்சும்" அப்படின்றாங்க. இவர் "இல்ல என்னால முடியாது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து போயிட்டு வரேன். என்னால கலந்துக்க முடியாது. இவன் வந்து உங்களுக்காண்டி கலந்துக்குவான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருது. அப்ப இங்க பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேகமா எல்லாரும் பதட்டமா ஓடுறாங்க. இந்த மாரி மகாராணிக்கு யாரோ வந்து இது பாய்சன் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் லாஸ்ட்டா வந்து அந்த கேண்டி தான் சாப்பிட்டா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்து, அந்த கேண்டிய வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அதுல எந்த ஒரு பாய்சனுமே இல்ல. இவங்களும் என்னதான் பாய்சனுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் ஜீபோன்ஸ் ஆயிட்டு போயிட்டு உள்ள போய் அவங்கள காப்பாத்தலாம்ல அப்படின்றாங்க. இல்ல இல்ல நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அத அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் அப்பதான் பார்த்தோம்னா சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்றாரு. அப்பதான் தெரியுது இவங்க வந்து ஒரு 7 விதமான பாய்சன் அவங்க உள்ள எடுத்திருக்காங்கன்ட்டு. அது யாராலயும் குடுக்க முடியாது. இவங்களே எடுத்துக்கிட்டாதான் அப்படின்றதே அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒழுங்கா ஆன்டிடோட் குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்கிட்ட ஆன்டிடோட்லாம் இல்ல. நீ வந்து இது மாரி இது போட்டியில கலந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வேகமா அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் வந்து பெரிய அந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய மருத்துவர்லாம் கூட்டு வந்து காட்டுறாங்க. அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் ஏதோ ஒரு ஆன்டிடோட் வந்து கொண்டு வந்து வாயில ஊத்திடுறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. மறுபடியும் உன்ன நான் காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே அவங்க சிரிச்சுக்கிட்டு, கண்டிப்பா நீ இது மாரி காம்படிஷன்ல கலந்துக்குவீல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாரையுமே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. யார் யாரெல்லாம் இதுலருந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குட்டி பையன வந்து சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே, "என்ன இவனெல்லாம் போய் செலக்ட் பண்ணியிருக்காங்க?" அப்படின்றாங்க. அந்த மருத்துவரையுமே செலக்ட் பண்ணிடுறாங்க. "எனக்கிட்ட தான் ஸ்பிரிச்சுவல் மைனே இல்ல. ஏன் நீங்க செலக்ட் பண்ணீங்க?" அப்படின்னு அவர் கேட்கறாரு. "இங்க இருக்க எல்லாத்துக்கும் நீ ஒரு மருத்துவரா செயல்படுவ. அதனால நீ வந்து நீனும் இதுல இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அங்க இருக்க எல்லாருமே ஓவரா பேசுறாங்க. உடனே ஜி போன்சாய் வந்து, "என்னையும் இப்படிதான் சொன்னீங்க. அவங்க என்னை தேர்ந்தெடுக்கல. ஆனா நான் ஜெயிக்கல. அது மாரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல்ல, ராஜா வந்துடுறாரு. ராஜா கரெக்டா அந்த காம்படிஷனுக்கு மட்டும் வந்துருவாரு. வந்து எல்லாரும் நல்லா வந்து பண்றீங்க. நம்ம இந்த கண்ட்ரிய இப்படி வந்து காப்பாத்துவோம். அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து காப்பாத்துவோம்ன்னு பேசிட்டு இருக்கேல்ல, அப்ப அந்த ஹூஷா இருப்பான்ல, அவன் வரான். அவன் வந்து நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்றான். இவன் ரொம்ப நாள் ஆச்சே காணோம். அப்ப என்ன இப்ப வந்திருக்கான் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் வந்து அவன் சொல்றான், அது மாதிரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி ஹெவன்லி கிரீஃப் அதுக்கப்புறம் வந்து கோல்டன் மில்லட்டையும் நான் வந்து கல்டிவேட் பண்றேன். கோல்டன் மில்லட்டுக்கு மட்டும் எனக்கு வந்து திங்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ தான் வந்து சொல்லியிருப்பாரு. நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் போயிட்டு ராஜா கிட்ட ஒத்துக்கோ. காம்படிஷனுக்கு கண்டிப்பா ராஜா வருவாரு. இத நீ போயிட்டு அவர்ட்ட ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு எல்லா தப்பையுமே வந்து இங்க சொல்றான். ஆனா வந்து யார் பேரையுமே அவன் மென்ஷன் பண்ணல. இவன் மட்டும் தான் வந்து தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஃபுல்லா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் தப்பு பண்ணத பத்தி. உடனே பார்த்தோம்னா இந்த ஹேண்ட்ஃபோர் கால் அவன் வந்து என்னோட இடத்துல தான் நடந்திருக்கு. கண்டிப்பா அத நான் வந்து என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறான்.
திட்டினா ஜீபோன் சாய் சொல்றாங்க, பாத்தியா எவ்வளவு கோவப்படுறாருன்னு, ஒழுங்கா சொல்லு, அவர் நேமும் இதுல வந்து இருக்கா இல்லையான்ட்டு அவர் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்றான். உடனே இந்த ஹேண்ட்ஃபுல் சொல்றான், இல்ல இல்ல நான்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே இவரும் சொல்றாரு, இல்ல இதுல வேற யாருக்குமே இது இல்ல, என்னோட தப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க இந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அந்த ஜெயில் மாதிரி ஒன்று வச்சு எல்லாரையுமே வந்து ஒரு ஹெர்ப்ஸ் கொடுத்து அதை வந்து அரைக்க வைக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் இருக்காரு. ஹீரோவெல்லாம் போட்டு ரொம்ப அடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து அந்த பாய்சனையும் கொடுத்துருப்பாங்க. அது இருந்தும் அவரை ரொம்ப போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி சீத்துலிங்க கூப்பிட்டு இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல. இதை நான் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஃபுல்லா தெரிஞ்சாதான் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ராஜாவும் தண்டனை கொடுக்குறாரு. தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கையில பார்த்தா உடனே வந்து ஹேண்ட்ஃபுல் நான் வந்து இதை பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றான். அப்ப பார்த்தோம்னா கடைசியா வந்து ரூஷாய் வந்துடுறாங்க. இவங்க வந்து இது மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜீபோன் சாய் கிட்ட சொல்லியிருப்பாங்க. உள்ள வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இவன் சொல்ற மாதிரி ஒன்றும் சிம்பிளான விஷயம் இல்ல. இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் வந்து அந்த ஜெயிலுக்கு கூட்டு போய் அடைச்சு வச்சு அவங்கள்ட்ட இருந்து வேலை வாங்குறான். அந்த வேலை அந்த ஹெர்ப்ஸ் அடிக்கிறான்ல, அதனால நிறைய பொல்யூட்டடான வாட்டர்ஸ் எல்லாம் வருது. அதனால பார்த்தோம்னா அங்க இருக்க மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அந்த பக்கத்துல கிராமத்துல இருக்க மக்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சொன்னோன்னா சரி இவ்வளவு சொல்றியேமா, நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேக்குறாங்க. ஏன்னா நீ எல்லாத்தையும் தெளிவா சொன்னாதானே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சொல்றேன் நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நான் தான் இவனோட பொண்ணு, அப்புறம் ஏமா நீ இவனை வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே, இது மாதிரி எங்க ஃபேமிலிக்கே ஒரு வியாதி இருக்கு, அது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்துருச்சு, அதனால இவன் பார்த்தோம்னா எங்க அம்மாவே என்னை வெளியில விட்டுட்டான், அந்த வியாதியும் தாண்டி இப்ப நான் வந்து நிக்கிறேன், இது மாதிரி ஒரு ஆளெல்லாம் வெறுக்காம எப்படி இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்க பாப்போம் அது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ சொல்றது எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு இது மாதிரி ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆதாரமா? ஆதாரம் இல்ல, ஆனா என்கிட்ட ஒரு டீம் இருக்காங்க. அது யாரு அப்படின்னா நம்ம ஃபேரி மிங் தான், இவங்களோட அம்மா அப்பாவும் அப்படிதான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, அட பாவி, இவ்வளவு நாளா நானும் உன்னோட ஆட்டத்துல ஒரு பகடக்காயாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க சொல்லிருப்பாங்கல்ல ஜீபோன் சாகிட்ட, அது மாதிரி எங்க அம்மாவும் வந்து ஹெர்ப்ஸ் கேதரிங்ல தான் இருந்தாங்க, அவங்களுமே வந்து இப்படிதான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, அவங்களோட பொண்ணோட ஐடென்டிட்டி நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அதனால கண்டிப்பா வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு நீதி கிடைக்கணும், அதுக்காண்டி நம்ம இன்னைக்கு பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க இப்படி சொல்றதுக்காண்டி தான் அந்த காம்படிஷனுக்கே இவன் கூப்பிட்டு வந்திருப்பான். சே எவ்வளோ இதுவா நீ விளையாண்டுருக்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தை கேட்டோன்னே, அது வந்து பிளட் பேர்ல் அப்படின்ட்டு ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப ஒரு மோசமான பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னோடனே மிங் வந்து போயிட்டு நீங்க தான் வந்து எனக்கு நீதி கிடைக்க வைக்கணும் எங்க அம்மா அப்பாக்காக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஹீரோ வந்து நீ எதுவும் கவலைப்படாத, ராஜா கண்டிப்பா நம்மளுக்கு ஃபேவரா தான் இது பண்ணுவாங்க, மக்களுக்காக தானே அவரு, நீ எதுவுமே இது பண்ணிக்காத, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சே எப்படியெல்லாம் நம்மள வந்து மயக்கிறான் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து பிரின்சஸ் சொல்றாங்க, சரி நீங்க எதுக்கு ஜீபோன் சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நானும் தான் இந்த மாதிரி அந்த ஜெயில இருந்தேன், இது மாதிரி யாருக்காச்சும் தெரியுமா நான் என்ன தப்பு பண்ணேன், நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த ஜெயில தான் இருக்கேன், ஆனா இங்க நிறைய மக்கள் வந்து தப்பே பண்ணாம அந்த இடத்துல போயிட்டு அடைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா இவர் யோசிச்சுட்டு இருக்காரு, ராஜா யோசிச்சுட்டு இருக்கேல்ல, இதுக்கு மேல இப்படி ராஜா யோசிச்சா நம்மளுக்கு தானே வந்து ஆபத்து அப்படின்ட்டு ஹான்ஃபு என்ன பண்றான், இவனுக்கு வந்து நம்ம டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா இவன் அப்படியே கண்ணை காட்டுறான் மருத்துவத்தை. அவருமே வந்து ஏதோ ஒரு திங் மாதிரி வச்சிருக்காரு, அதை வச்சு லேசா அப்படி அமுக்குறாரு. உடனே வந்து ராஜா அப்படியே மயக்கம் போட்டுறாரு. டே என்னடா பண்றீங்க, அவர் ராஜாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம்னா அதை பிரின்சஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு பரவாயில்ல எங்க அப்பா உயிரை நேரத்துக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்கேயே போல இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆள் பார்த்தோம்னா அவனுக்கு எல்லா இந்த மாதிரி தண்டனையுமே வந்து கொடுத்துடுறான். சித்துலிங்க பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேட்டும் பண்ண சொல்லிடுறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வந்து இது மாதிரி நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டு தாம்மா, இது மாதிரி உன்னை யாருமா இது மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல என்னை யாரும் பண்ண சொல்ல, நானா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். உடனே பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கரெக்டு தான், ஆனா வந்து இது ரூல்ஸுக்கு வந்து தப்பு, இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது, அதனால நீங்க வந்து தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா வந்து உங்களை கட்டி வச்சு தொங்க விடுறதா அந்த தண்டனை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனைக்கு அனுப்பி விட்டுறாங்க.
ஜீபோன் சாயும் பின்னாடி போலான்னு பார்த்தா நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்றாங்க. தனியா தானே அங்கிட்டு நின்று பேசிக்கோங்க அப்படின்னாங்க. இல்ல இல்ல நான் தனியா பேச வேணாம் உங்க கூட தனியா பேசணும் அப்படின்றாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்றாங்க. இங்க இவங்க 2 பேரும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. மிங் வந்து ஹீரோவை திட்டிகிட்டே இருக்காங்க. நெருஷாயா அவரை திட்டாதீங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அவன் நல்லவனா? பேசாம இருமா அதை சொல்லிட போறேன் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜீபோன் சாயும் ஹான்ஃபும். அப்ப பார்த்தோம்னா நான் என்னோட ஆளை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ரொம்ப வந்து டார்ச்சலா இருக்கு இப்பெல்லாம் பண்ணாதீங்க நான் என் ஆளை பார்க்க போறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க இந்த 2 பேர் இருக்கல ஒரு பேய் வந்துருது. அந்த பேய் இவங்களும் கூப்பிடுறாங்க வீரர்களை வரமாட்டாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயின் நம்மளே களத்துல இறங்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்க பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பேயை வந்து அழிக்கிறாங்க. இன்னொரு இலையா அவங்களுக்கு கொட்டிடுச்சு. ஒரு இலையா கொட்ட கொட்ட அவங்களுக்கு வந்து ஆயில் குறைஞ்சிரும்ல. இந்த மாதிரி இன்னொரு இலையும் கொட்டிடுச்சு. இவங்களும் அந்த பேயை எப்படியோ ஆனா அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு அப்பாடி யாருமே பார்க்கல நம்மளும் அந்த பேயை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டா வந்து சீத்துலிங்க அதை பாத்துடுறாங்க. சீத்துலிங்க பாத்துடுறாங்க. பார்த்தோன்னா ஐயோ இவன் பார்த்துட்டானே இப்ப என்ன பண்றது. சரி நம்ம மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்ஷன் போட வேண்டியதான் அப்படின்னு டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதோட எபிசோட் 6 முடியுது. ஸோ எபிசோட் 6 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்த எபிசோட் சீக்கிரமா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.